வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 11th June 2026. ஸோ மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைலி வாலடைலாக இருந்துச்சு. ஒரு வி ஷேப்டு ட்ராப்னே சொல்லலாம். ஃப்ரம் த டே சைட்லேருந்து திரும்ப டே ஸ்டார்டிங் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ பட் ஆனால் இதில் ரொம்ப அஷூரன்ஸாக இருக்கிறது வந்து பேங்கிங் ஸ்டாக். ஸோ இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கடந்த ஒரு ஆர்பிஐ நியூஸ் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறையா இதெல்லாமே வந்து எடுத்திருந்தாங்க, லிமிடேஷன்ஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,122 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து டெய்லி நடக்கிற கேஸ் தான். மார்க்கெட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆச்சு. திரும்ப டேஸ் ஹைலேருந்து திரும்ப ஒரு செல்லிங் இருந்துச்சு. ஸோ இதே வி ஷேப் பேட்டர்ன் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் மார்க்கெட்ஸில். நேற்று கூட பார்த்தோம். ஸோ ரெக்கவர் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு செல் ஆஃப்ன்ற பேட்டர்ன் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நேற்றுக்கும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்த்தோம். ஸோ நிஃப்டி வந்து ஃப்ரம் த டேஸ் லோ பார்த்தீங்கன்னா 23,070 வரைக்கும் போச்சு. ஸோ அங்கேருந்து டேஸ் ஹை பார்த்தீங்கன்னா 23,322 வரைக்கும் போச்சு. ஸோ மார்க்கெட்ஸில் வந்து எவ்ரிடே வந்து 250 பாயிண்ட் ஸ்விங். திரும்ப 322லேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால் 161 வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 23,161 செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.23% லோவர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே கேஸ் தான். பேங்க் நிஃப்டி மார்னிங்கில் நல்லாவே ரெக்கவர் ஆகி 55,600 வரைக்கும் போச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், ஒரு 320 கிட்ட பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் 55,176 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.14% ஹையர். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் டேட்லையும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லேயும் இருக்குது. ஸோ நேற்றுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, எஃப்ஐயோட செல்லிங் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஒரு 2,000 crores கிட்ட தான் செல் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் கன்சிடர் ஆஸ் ஒரு நார்மலாக ஒரு ரேஞ்சில் வந்து 4,000 crores மேலே செல் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு 2,000 crores தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், இன்றைக்குமே அது ஃபாலோ ஆகுதா இல்லை இன்னும் அதிகமான செல்லிங் இருக்கான்றது நம்ம பார்க்கணும். வேற இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்துச்சு. சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால ஒரு வால்டாலிட்டி இருந்துச்சு மார்க்கெட்ஸில். ஸோ ஆஃப்டர் 12 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா இதுலேயுமே வந்து செல்லிங் ஹெவியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஐடி ஸ்டாக்ஸ் சொல்லலாம். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு மேஜர் ட்ராகர். பேங்க் நிஃப்டி வேறஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுருந்துச்சு மார்க்கெட்ஸை. ஸோ சென்செக்ஸ் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 73,832 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.2% லோவர். ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாரி தான் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது திரும்ப ஒரு எஸ்கலேஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட யூஎஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், ஒரு மைனர் ஃபால் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ்பெஷலி ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 1.83% ஹையர், எம்என்எம் வந்து இன்றைக்கி ஒரு 1.64% ஹையர், கோடக் மஹேந்திரா ஒரு 1.35% ஹையர். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஐசிஐசி, ஆக்சிஸ், கோடக் மஹேந்திரா இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. வேற ஹெச்டிஎஃப்சி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்குமே வந்து ஹெச்டிஎஃப்சியுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் டேட்டில், ஸ்லைட்லி நெகட்டிவ் டேட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஹார்டாக இருக்குது அது ரெக்கவரி ஆகிறதுக்கு. ஸோ ரிலையன்ஸ் வேறஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக வந்து மோர் தென் 4 டேஸாக வந்து செல்லிங்கில் இருந்துச்சு, நெகட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி வேறஸ் வந்து ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் டேட், ஒரு ஸ்லைட் பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அ குட் சைன். நம்ம மூவிங் ஃபார்வர்ட் பார்க்கணும் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது ரிலையன்ஸ். ஏன்னா ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி தான் டாப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இந்தியன் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஐடி செக்டர்ஸ் எல்லாமே டாப் லூசர்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 2.68% லோவர், ஹெச்சிஎல் டெக் வந்து ஒரு 1.93% லோவர், எட்டர்னல் இன்றைக்கி ஒரு 1.92% லோவர். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹெவி செல்லிங், மோர் தென் இண்டெக்ஸ் வந்து ஒரு மோர் தென் 1.62% லோவரில் தான் இருந்துச்சு. ஸோ ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி செல்லிங் இருந்துச்சு. மிட் கேப் அண்டர் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,325, which is 0.81% lower. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 17,702, which is 0.67% lower. மிட் கேப், மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 23,253, ஒரு 1.12% lower. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஈவனாக பார்க்கும்போது ஒரு ப்ராடர் பேஸ்ட் செல் ஆஃப்னே சொல்லலாம். வேறஸ் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் மட்டும் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. வேறஸ் ஃபார்மாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஐடி இதெல்லாமே வந்து மேஜர் ட்ராகராக இருந்துச்சு. செக்டரல் இண்டிசஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். நிஃப்டி ஆட்டோ வந்து ஒரு மைனர் 0.17% லோவர், எஃப்எம்சிஜி வந்து ஒரு 0.89% லோவர், நிஃப்டி ஃபார்மா ஒரு 0.67% ஹையர், நிஃப்டி ஐடி வந்து ஒரு 1.62% லோவர், ரியாலிட்டி ஒரு 0.64% லோவர், நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 0.26% லோவர். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஐடி செக்டார்ஸ் வந்து என்றைக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி யூஎஸில் வந்து நாஸ்டாக் 100 வந்து ஐ திங்க் மோர் தென் 3 டேஸாக வந்து ஹெவி செல் ஆஃப் இருக்குது.
ஸோ இன்றைக்கி ரெக்கவர் ஆச்சுன்னா நம்மள ஐடி செக்டார் நாளைக்கு ஒரு ரெக்கவரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டாலர் இண்டெக்ஸ் வந்து $100.09 வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஃபார் ரீசெண்ட் டைம்ஸில் இது ஒரு ரீசெண்ட் ஹைன்னு சொல்லலாம். USD INR வந்து $95.76 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்குமே வந்து ஸ்லைட்லி டிப்ரிஷியேட் ஆகிருந்துச்சு. ஸோ என்றைக்கு நம்மளுக்கு ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகுதோ வேற க்ரூடு கூல் டவுன் ஆகுதோ நம்ம மார்க்கெட்ஸுக்கு ஒரு பிக் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் செட்டில் ஆக இந்த க்ரூட் ப்ரைஸஸ் வந்து கூல் டவுன் ஆகும், ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகும். அது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ஸில் வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். கோல்டு பொறுத்த வரைக்கும் 4075 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து 92.37 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேற இப்போ ஸ்லைட்லாம் வந்து அப்ரிஷியேட்டட் ஆகிருக்கு பிரெண்ட் க்ரூடுமே. கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் -0.01% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.7% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட்ஸில் நல்லாவே செல் ஆஃப் இருந்துச்சு ஃபார் பாஸ்ட் 3 days. ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெக்கவர் ஆயிருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு மார்க்கெட்ஸில் வந்து நம்மளும் ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் ப்ளஸ் க்ரூட் ருப்பி இதுவுமே நம்ம கீனாக வாட்ச் பண்ணோம். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 11th June 2026. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.